காணும் பொழுதுமே கண்கள் நிறையும், அன்பினை எண்ணும் பொழுதுமே நெஞ்சம் நெகிழும். தாய்மையின் பரிசுத்தம், நேசத்தின் கீர்த்தனம், பேரழில் பேரிலக்கம், விண்ணுக்கும் மண்ணுக்கும் பேரரசியாம் நம் அன்னையின் பாதம் வணங்கி அவையோரை வரவேற்கின்றேன். அன்னை மரியாள் அதிசயத்தில் திறவுவோம். ஓ என்னை இறைவனின் மகிமை! இத்தலைப்பினில் இவ்விடத்தினில் என்னை நிறுத்தியது என் அன்னை அல்லவோ? 10 ஆண்டுகளாக பிள்ளை செல்வதற்காக ஏங்கி தவித்த என் பெற்றோருக்கு கடற்கரை விளக்காடி ஒளிகாட்டி வழிகாட்டியவள் நம் அன்னை. அன்னையின் தயவாள் என் அன்னை என்னை ஈன்றெடுத்து அன்னையானாள். அன்னையின் அன்பிற்கு இதோ உங்கள் முன் நான் உயிருள்ள சாட்சி. காணாவூரில் தொடங்கிய கருங்கரையின் எண்ணம் இன்றளவும் தம் பிள்ளைகளுக்காக இறைவனிடம் ஏந்தி நிற்கின்றது. ஒன்றா இரண்டா அன்னையின் அன்பினால் யாம் பெற்ற ஆசை. அன்னை மரியாள் பாதுகாப்பின் பெட்டகம். ஓராண்டுக்கு முன் என் தந்தைக்கு இதயத்தில் ஏற்பட்ட சுகவீனத்தால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதோ இந்த தெய்வீக வார்த்தை அடைக்கலம் பூரண சுகமடைந்தது. நம் அன்னை மரியாள் பாதுகாப்பின் பெட்டகம். அன்னை மரியாள் பாவிகளுக்கு அடைக்கலம். கடவுளின் கடுஞ்சினம் கூட கரைந்து போகும் நம் அன்னையின் முகம் கண்டாள். நாம் யார்? தவறுகள் செய்த பின் அன்னைக்கு பின் சென்று தம்மை மறைத்துக் கொள்ளும் குழந்தைகள் தானே. இறைவன் நீதியின் அரசராய் நிற்கும் நேரத்தில் அன்னை மரியாள் நமக்கு அடைக்கலம் தருகிறார். நம் அன்னை மரியாள் பாவிகளுக்கு அடைக்கலம். அன்னை மரியாள் வழிகாட்டும் விண்மீன். மனமெல்லாம் கவலை, செல்லுமிடமெல்லாம் குழப்பம், அடுத்த அடி வைப்பது கயற்பம், என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்றால் என்ன செய்யலாம்? நம் அன்னையிடம் ஓடி வரலாம். இருளில் வழிகாட்டும் விண்மீன் அல்லவா நம் தாய். என் வாழ்வில் என் தாய். அன்பான என் குடும்பம், அரவணைக்கும் பெற்றோர், நன்மையை நாடும் நட்புகள், என்னை வடிவமைக்கும் பள்ளி, எண்ணி சொல்ல முடியுமோ அருட்கரம் என்னை நடத்தி வரும் ஆசிரியர். ஆசிரியர்கள் மட்டுமா? இல்லை, நட்பண்புகள் வேண்டுமெனில் நம் அன்னையிடம் வாருங்கள். நம் அன்னையிடம் நான் கற்றுக்கொண்ட பண்புகள் ஏராளம் ஏராளம். இதோ ஆண்டவரின் அடிகள், தன்னையே ஒப்பு கொடுத்த தாழ்ச்சி. யாவற்றையும் மனதில் இறுதி சிந்தித்தார். இறைவாக்கை தியானிப்பது மகிழ்ச்சி. அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள், நம்பிக்கையின் மாட்சி. ஆனாலும் நமக்கு ஒரு அன்னை உண்டு, எழுந்து நட என்று கூறும் அவளது கரம் உண்டு. நானிலம் யாவும் அவள் மாந்தையின் அடைக்கலம் சேரட்டும், நிறைவாழ்வும் நிலை வாழ்வும் அவள் வழியே என்று உணரட்டும். என் வாழ்வில் அன்னை மரியாள் என்றல்ல, என் வாழ்வே அன்னை மரியாள் என்று கூறி பெருமிதத்துடன் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.